Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பாப்பரா சொல்றது பார்த்தீங்கன்னா மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 கணிதவியல் இந்த சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பாப்பர சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பார்ட் 2. இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பாப்பர டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பரவளையம் பேரபோலான்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பரவளையத்தோட இனிஷியல் இது பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் டாபிக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும். அதோட கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. ஸோ அதோட செகண்ட் டாபிக் H, K முனையாக உடைய பரவளையங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட 0,0 முனையாக இருக்கிறதோட பரவளையத்தோட திட்டவடி சமன்பாடு பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா H, Kங்கிற பாயிண்ட் இருக்கிற உடைய பரவளையங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Parabolas with vertex at H, K. ஸோ பரவளையத்தோட திட்ட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா y² = 4ax. முனை H, K மற்றும் அச்சு x அச்சுக்கு இணை எனில், அதாவது பார்த்தீங்கன்னா அதோட முனை பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா H, Kவும் அச்சு வந்து x அச்சுக்கு இணை எனில், அதாவது அச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைன் நம்ம பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா x அச்சுக்கு இணையாக இருந்துச்சுடா பரவளையத்தின் சமன்பாடு y² - y - k the whole square equal to 4ax - h. ஸோ நம்ம பிஎஸ்ல பார்த்த மாதிரி பரவளை இப்படி ஃபார்ம் ஆகும், அதாவது அச்சுக்கு இணையாக இருந்துச்சுன்னா, அல்லது y - k the whole square equal to -4ax - h. இந்த மாதிரி மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ முனை இந்த மாதிரியும் அதே மாதிரி அச்சு வந்து x அச்சுக்கு இணையாக இருந்துச்சுன்னா அந்த பரவளையத்தோட ஃபார்மேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இப்படி அமையும். ஸோ y - k², அதாவது y² டிபெண்ட் பண்ணி அமையும். அதே முனை H, K அச்சு y அச்சுக்கு இணையாக இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அச்சு வந்து பார்த்தீங்கன்னா y அச்சுக்கு பண்ணலாம் இருந்துச்சுன்னா அது இப்படி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x - h whole square equal to 4a - y - x, x - h the whole square would be -4a. -4a கீழே வந்துடும் உல்டாவா. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இது இன்டெப்தா வந்து அடுத்த ஸ்டைலில் பார்க்கும்போது அது எப்படி டயக்ராம் வருது, எந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி வருதுன்னு சொல்லி இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ அதான் எங்க போட்டிருக்கோம் படம் 5.1920 மற்றும் படம் 5.2122. ஸோ இந்த ரெண்டு மொத்தம் 4 பரவலை எப்படி ஃபார்ம் ஆகுன்னு சொல்லிட்டு ஒன்று வேணா பார்க்கலாம். குறிப்புரை: பரவளை சமன்பாட்டின் திட்ட வடிவம் y² = 4x முனை 0,0 மற்றும் அச்சு x அச்சு மற்றும் குவியம் a, 0 ஆக இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதை திட்டோடு y² = 4x கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். அவர் முனையும் 0,0, அது அச்சு வந்து x அச்சா இருக்கும், குவியம் a, 0வா இருக்கும். அதான் ஃபோக்கஸ் பாயிண்ட். பரவளையம் y² = 4x முழுவதுமாக எக்ஸின் குறையற்ற பகுதியில் அமையும். ஏன்னா இங்க 4ax இருக்கு, அதாவது குறையற்ற பகுதினா பிளஸ் மட்டும் இந்த பரவளையமே ஃபார்ம் ஆகும். ஸோ அதே மாதிரி y² = 4x yக்கு பதிலாக -y பெரியத சமன்பாடு மாறாமல் இருக்கின்றது. எனவே பரவளையம் y² = 4x x அச்சுக்கு சமச்சீராக இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா -y போட்டீங்கனாலும் ஸ்கொயர்னால என்ன ஆகும், +y² தான் வரும். ஸோ அப்படி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவளையம் வந்து பார்த்தீங்கன்னா x அச்சுக்கு சமச்சீராக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீர்னு சொல்றாங்க. ஸோ சமச்சீர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீரை இது ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணும். அதாவது y² = 4x பரவளையத்தின் சமச்சீர் அச்சு x அச்சு ஆகும். ஸோ இப்போ எப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பரவளையத்தை வந்து கரெக்டாக ஆஃப் ஈக்குவலாக ஸ்பிளிட் பண்ணணும். ஸோ சமன்பாடு அதோட வரைபடம் எப்படி இருக்கோ, அதோட முனைகள் என்ன, அது குவியம் என்ன, சமச்சீரத்தோட சமன்பாடு, ஏகோடையோட சமன்பாடு, செவ்வகத்தின் நீளம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ y - k, அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, y² = 4axங்கிறது பதிலா இப்போ அங்கே 0,0 பாயிண்ட் கிடையாது H, K, அதனால y² இடத்துல இருக்கும் y - k the whole square equal to, ஏன்னா yங்கிற ஒரு பாயிண்ட் வேற எங்கே டிஸ்டன்ஸ் ஆச்சுன்னா அதில் மைனஸ் பண்ணிக்கிறோம், ஈக்குவல் டு 4a × x - h. ஸோ ஹெச்ங்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கு. ஸோ அதனால போட்டிருக்காங்க. ஸோ y² - 4ax வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் சேஞ்ச் ஆகிறதுனால 0க்கு பதிலாக kh எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வரைபடம் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இது x ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அந்த முனை 0,0 இல்லை, ஸோ முனை எங்கேயாவது H, Kங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வரைபடம். அதோட முனை நமக்கு ஆல்ரெடி எடுத்திருக்கோம் ஹெச் கமா கே. குவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் கமா கே நமக்கு முனையும் தெரியும். ஸோ குவியம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் ஏ. அதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனையிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்கும். அதில் வந்து நம்ம அன்னோன் பாயிண்ட் அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கொண்டு வச்சுக்கலே. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச் பிளஸ் ஏ, அதாவது ஹெச் பிளஸ் ஏனா முனை ஹெச்சா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஹெச் நமக்கு ஏங்கிற டிஸ்டன்ஸ் எஸ்ங்கிற பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், பிளஸ் ஏ நமக்கு தெரியும் ஏங்கிறது அந்த டிஸ்டன்ஸ் குவியத்துக்கும் அந்த முனைக்கிற டிஸ்டன்ஸ் ஏ, அதனால் ஹெச் பிளஸ் ஏ எடுத்திருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கே, ஏன்னா இங்கே பாயிண்ட்ல கேங்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ கேங்கிற பாயிண்ட் அந்த எஸ்ங்கிற பாயிண்ட் parallel to அந்த லைன்ல தான் இருக்கு, அதனால 0+, அதனால கேன்னு எடுத்துக்கலாம். சமச்சீர் அச்சு, அதாவது சமச்சீர் அச்சுனா வந்து பாத்தீங்கன்னா y equal to k, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு பேரலா தான் அந்த லைன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் பேரலா என்ன லைன் போனாலும் y equal to எடுப்போம். ஸோ y equal to k-னா இங்க கேங்கிறது அன்னோன் வேல்யூ, அதனால y equal to k எடுத்திருக்கோம். இது அந்த நேர்கோடுங்க சமன்பாடு பாத்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சமச்சீர் அச்சு எக்ஸுக்கு சமச்சீர் ஈக்குவலா எது போதோ அந்த எக்ஸ்க்குள்ள y-ல அன்னோன் வேல்யூ நம்பர். இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ இயக்குவரையோட சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்டு ஹெச் மைனஸ் ஏ. இது எப்படி வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் நமக்கு தெரியும் இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முனையோட பாயிண்ட் எக்ஸ் ஹெச் தெரியும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் பரவலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குவியத்தோட டிஸ்டன்ஸும் இயக்குவரோட டிஸ்டன்ஸ் சேமா இருக்கும். அப்போ இது ஏ. அப்போ என்ன பண்ணோம், ஹெச் வந்து மைனஸ் ஏ கழிச்சிங்கன்னா இந்த லைனோட எந்த இதில் அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சிருமா, இந்த லைனு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இது வந்து parallel to ஒய் ஆக்சிஸ், அதனால வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் ஏ கழிச்சிங்கன்னா வந்துடும் அந்த இயக்குவர சமன்பாடு. செவ்வகத்தின் நீளம் 4a. ஸோ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 4a தான். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப், அதாவது இந்த ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x கான்செப்ட்ல வந்துச்சுன்னா இதுதான் அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்களா போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லாட்டி இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். சமச்சீரத்தோட சம்பாடு கேட்டால் ஏகோட சம்பாடு கேட்டால் செவ்வகத்தின் நீளம் கேட்டால் நீங்க மெமரைஸ் பண்ணி அப்படியே போட்டுக்கணும். இதுல நீங்க ஏங்கிறது என்ன தெரியும், ஹெச்சுங்கிறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா ஈஸியாக சப்மிட் பண்ணிக்கலாம். சமன்பாடு வரைபடம். அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் இங்கே வந்து மைனஸ் வந்திருக்கு. ஓகேவா, அப்படி மைனஸ் வந்தால் அதே மாதிரி சேம் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உல்டா, அதாவது உல்டானா பரவாயில்ல இப்படி ஃபார்ம் ஆகும். சேம் அதே இதில் பரவாயில்ல இப்படி ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபார்ம் ஒய் மைனஸ் கே ஸ்கொயர் மைனஸ் 4a. ஸோ மைனஸ் மட்டும் வந்துடுது. முனைகள் அதே மாதிரி ஹெச் கமா கே. கியூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து வரும்போது என்னால் ஹெச் மைனஸ் ஏ, ஏன்னா நம்ம ப்ளஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும், ஏன்னா ஹெச் மைனஸ் ஏ. ஸோ அப்போ குவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதை கழிச்சுன்னா ஹெச் மைனஸ் ஏ பிளஸ் கே. சமச்சீர் அச்சு. ஸோ சமச்சீர் அச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு கே. ஒய் ஈக்குவல் டு கேனா அப்படியே இதில் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கணும் ஒய் ஈக்குவல் டு கேட்கறது சொல்லிட்டு. இயக்குவரையின் சமன்பாடு. ஸோ இயக்குவரையோட சமன்பாடு வந்து எக்ஸ் பிளஸ் ஹெச் ஏ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இங்கே நம்ம வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஏ, ஏங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஏன்னா ஈக்குவலாக இருக்கிறது நான் பரவாயில்ல எங்களால். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஏ. செவ்வகத்தின் நீளம் 4a. ஸோ பெட்டர் நீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா இதுதான் இதுக்கான ஃபார்மாங்கிறத நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எக்ஸுக்கு போல ஒய் இருக்கு. ஸோ ஒய் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கான்செப்ட்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய்ங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஹெச் தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a ஒய் மைனஸ் கே. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் அப்வோர்ட்ஸ் இருக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா முனை ஹெச் கமா கே நம்ம சொன்ன மாதிரி. குவியம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹெச் கமா கேன்னு தெரியும். ஸோ ஹெச் பிளஸ் ஏ, அதாவது பாத்தீங்கன்னா இங்க ஏ பிளஸ் கேன்னு எடுத்திருப்பாங்க. குவி எப்படின்னா ஒய் ஆக்சிஸ்ல தான் பிளஸ் ஆகுது. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து அப்படியே வச்சுக்கோங்க, அதாவது அந்த பாயிண்ட் முனையில இருந்து இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படியே வச்சுக்கோங்க. குவியங்க வந்து எஸ் பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஆட் பண்றாங்க ஏ பிளஸ் கேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷனை பொறுத்து தான் இந்த குவியமும் இந்த ஃபார்முலா உங்களுக்கு மாறும். சமச்சீர் அச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமச்சீர் அச்சு வந்து பாத்தீங்கன்னா parallel to எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது parallel to, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சமச்சீர் அச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். சாரி, parallel to ஒய் ஆக்சிஸ் சமச்சீர் ஒய் டேஷுங்கிறது, அதனால வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச். இயக்குவரையின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒய்ங்கிற லைன்லேருந்து மைனஸ் ஏ கழிச்சிங்கன்னா தான் இந்த இயக்குவரை சமன்பாடு கிடைக்கும். அதனால ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ. செவ்வகத்தின் நீளம் 4a. ஸோ இதுல காமனா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாவோட பரவலயத்துக்கும் செவ்வகத்தின் நீளம் 4a தான். ஸோ அடுத்த லாஸ்ட் ஒன். ஸோ லாஸ்ட் ஒனோட டயக்ராம் வந்து எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர், அதே மாதிரி மைனஸ் 4a வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் உல்டாவா வரும் பரவலையா, அதாவது டுவர்ட் ஒய் ஆக்சிஸ் டவுன்வர்ட்ஸ்ல வரும்.
இதுல அதே மாதிரி முனை ஹெச் கமா கே, குவியம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச் பிளஸ் மைனஸ் ஏ பிளஸ் கே. ஏன் மைனஸ் ஏ பிளஸ் கேனா இப்போ இது மைனஸ் வேல்யூஸ்ல வருது. அப்ப என்ன ஆகும், குவியத்துல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ பிளஸ் கே. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் எப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது மைனஸ் சைட்ல இருக்கு. சமச்சீர் வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏக்கோரின் சமன்பாடு y ஈக்குவல் டு கே பிளஸ் ஏ. ஏன் நம்ம இதுல வந்து கழிக்கலனா, ஸோ இது ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் மைனஸ் வரும்போது y ஈக்குவல் டு கே பிளஸ் ஏ. செவலத்தின் நான் சொன்ன மாதிரி 4a. ஸோ இப்போ எல்லா பரவலத்துக்கும் செவலத்தின் வந்து பார்த்தீங்கன்னா 4a. இது நீங்கள் 1 மார்க்ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நீலோட்டம்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்த பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.